நான் யோசிச்சு பார்க்கிறேன், யார் இந்த திருமூலர், என்ன செய்தார்? இப்போ நேற்று ஒரு 3 நாளைக்கு முன்னால் கர்நாடகாவில் பாம்பு அடிச்சுது இல்லை? இப்போ செய்தி என்னன்னா, ஒரு ஆள் முகமூடி போட்டுக்கிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது யாருக்கிட்ட தெரியுமா கொடுக்க போறாங்க? உள்ள இருக்கிற முகத்தை அந்த மூக்கு துவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மில்லிமீட்டருக்கான அளவை கூட வரைஞ்சி கொடுக்கறதுக்கு ஏஏஐ கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த மூஞ்சியை. அது இப்போ திரை கிழிச்சு நம்ம காட்ட போகுது உள்ள யார் இருக்கான்னு. தோல் உரித்து உள்ளே இருக்கின்ற முகத்தை கொண்டு வருகின்ற விஞ்ஞானம் இன்னைக்கு இருக்கே தவிர இன்னொரு உடலுக்குள் உயிர் செலுத்துகின்ற வித்தை இன்னைக்கு தெரிஞ்சுதா? திருமூலனுக்கு தெரிந்திருந்தது. பெரிய விஷயம் இல்ல அது, கற்பனை இல்லையே, வாழ்ந்த கதை தானே. திருமூலன் சித்தன் சுத்திக்கிட்டே இருக்கிறான். பார்த்தா ஒரு இடையன் பாம்பு கடிச்சு செத்துட்டான். அந்த ஆடு மாடெல்லாம் தவிக்குது அவன் பின்னாலேயே. ஆடு மாட்டுக்கு போறதுக்கு தெரியல, அதை இடையனை விட்டு போக மாட்டேங்குது. அவருக்கு மனசுல ஒரு துக்கம் வந்துருச்சு, ஒரு பாசம் வந்துருச்சு அந்த ஆட்டு மாடு மேல. உடனே என்ன பண்ணாரு, போய் ஒரு இடத்துல படுத்துட்டு தன் உயிரை எடுத்து இடையன் உயிரில் செலுத்தி அவர் எழும்பி உட்காந்து அந்த அந்த ஆணிரைகளை எல்லாம் ஒரு இடத்துல சேர்த்துட்டு அப்புறம் சேருவோன்ட்டு விழுந்து இறந்து அந்த உயிரை எடுத்து இடையன் மனசு உடம்புல போட்டார். நான் எங்க தெரியுமா வியக்கிறேன், உயிர் தானேங்க திருமூலருது, மூளை இடையந்து தானே. சித்தன் உயிர் அந்த மூளையை தன்வசப்படுத்தியது. திருமூலனாகவே அவன் இருந்தான். எடுத்து போய் ஆணிரைகளை தன்னுடைய இடத்தில் சேர்த்துட்டு திரும்பி வந்து பார்க்கிறாரு, உடம்ப காணோம், எரிச்சிட்டாங்க. அந்த இடையன் உடலிலேயே இருந்து இந்த உலகத்தை நீத்தவர் திருமூலர். இப்படி ஒரு கதை பெரிய புராணத்தில் வருகிறது. நான் இப்படி நிறுத்துறேன். 7ஆம் நூற்றாண்டில் வந்த ஆதிசங்கரர், 7ஆம் நூற்றாண்டில் வந்த ஆதிசங்கரர் இந்து மதம் என்கின்ற ஒரு மதத்தை பொலிட்டிசைஸ் பண்றார். அவர் மிக மிக மிகப்பெரிய ஆளுமை. அவரால் தான் இன்றைக்கு இந்த அளவிற்கு ஒரு டிசைன்டா ஒரு விஷயம் இருக்குன்னா ஆதிசங்கரருக்கு அதில் மிக முக்கியமான பங்கு உண்டு. ஆதிசங்கரர் சிவானந்த லஹரி அப்படின்னு ஒரு வடமொழி இலக்கியத்தை இயற்றுகிறார். அந்த சிவானந்த லஹரியில ஆதிசங்கரருங்க, நீங்க வேணா எடுத்து பாருங்க, 61வது ஸ்லோகம் கடவுள் மீதான அன்பை சொல்கிறது. இங்க நான் நிறுத்துறேன். சரியை, கிரியை, ஞானம், யோகம் 4 முறை தான். இந்த 4 முறையில் தான் இறைவனை வழிபட முடியும். சரியை என்பது பக்தி, கிரியை என்பது நம்முடைய மூச்சை அடக்கி இருக்கும் வாழ்வியல் முறை, ஞானம் என்பது ஞான வழிபாடு, யோகம் என்பது யோக வழிபாடு. இன்னைக்கு யோகாலாம் சொல்றாங்கல்ல, யோக வழிபாடு. ஒவ்வொரு மதமும் இந்த 4 மதத்துல தான் அடங்கும். ஒன்று இன்னொன்றை ஏற்றுக்கொள்ளும், ஆனால் சிலது ஏற்றுக்கொள்ளாது. எனக்கு தெரிஞ்சு இஸ்லாத்துல பக்தி அப்படிங்கிற ஒரு சொல் இல்ல, சூஃபிசம்ல இருக்கு பக்திங்கிற ஒரு கான்செப்ட். ஒட்டுமொத்தமா இஸ்லாம் பார்த்தா சரணாகதி தான், பக்திக்கெல்லாம் அங்க இடம் கிடையாது. யூ சப்மிட் யுவர் செல்ஃப், அவ்வளவுதான், யூ ஒபே. ஆனா சரியை அப்படி இல்லை. சரியை கொஞ்சம். இப்போ கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு என்ன பண்றீங்க? என்னென்ன பண்றோம்ல, இது பக்தி. பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார அவரு கிரிக்கெட் ஆடுறாரு, அவர் பேட்ஸ்மேனா இருக்கிறாரு, எப்படி வேணா அவனா. கிருஷ்ணன் சின்ன குழந்தை, இளைஞன், முதியவன், குரு, பக்தியால வர்றது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இறைவனை ஒன்று கலந்து உணர்வது இருக்குல்ல, அந்த ஒன்று கலந்து உணர்ந்து அவனோடு கொஞ்சி விளையாடுவது, அவனோடே கிடப்பது, அவனையே அணைத்துக் கொள்வது, இது எல்லாம் பக்தியினுடைய உன்னதம். இப்போ இந்த பக்தியை, இந்த கடவுள் பக்தியை ஆதிசங்கரர் எப்படி வேணாலும் சொல்லி இருக்கலாம். ஆதிசங்கரருக்கு தெரியாதா?
யாரை உதாரணமாக எடுத்து சொல்றார்? இப்போ சார் சொன்னாரு, உங்க ஊருக்கு உங்க கம்பெனிக்கு ஒரு அம்மா வந்தாங்க, பர்வீன் சுல்தானா மாதிரி பேச்சாற்றலோட வரும். வந்துட்டாங்களா? எத்தனை வருஷமா? இன்னும் முயற்சியில் தான் இருக்காங்க. ஏன் தெரியுமா முயற்சியில் இருக்காங்க? என்ன மாதிரி வரணுங்கிறதுனால முயற்சியில் இருக்காங்க. அவங்கள மாதிரி வரணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா என்னைக்கோ வந்திருப்பாங்க. தன்னை எக்ஸாம்பிளா நிறுத்துறதுங்க, தன்னை முன்னிறுத்திக் கொள்வது. தன்னை யார் ஒருவர் முன்னிறுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் அடுத்தவர்களால் உதாரண புருஷர்களாக சுட்டப்படுகிறார்கள். இதைத்தான் நான் ஊர் முழுக்க சொல்றேன். சிகரம் என்பது யாரோ ஒருவருடைய உயரம் அல்ல, அது நம் உயரம். எவன் ஒருவன் தன் உயரத்தை தொட்டானோ அவன் தான் சிகரம் தொட்ட மனிதனை தவிர அடுத்தவன் தொட்ட சிகரத்தை தொட்டவன் சிகரம் தொட்டவன் கிடையாது. நான் ஒரு மனிதரை சொல்லுகிறேன், இவரை போல் கடவுள் மீது அன்பு கொண்டு ஒரு விஷயத்தை செய்யவே முடியாதுங்க. என்ன கேட்டா இளமை துறக்கலாம், பிள்ளைய கூட வெட்டலாம். பிள்ளைய வெட்டினவங்க தானே, வரலாறு இருக்கே நமக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் விட்டார்ல, பக்ரீத் இன்னைக்கும் வெட்டுறோமே. ஆபிரகாம் இசாக் ஐசக்க கொண்டு போனாருன்னு அவங்க சொல்றாங்க, இல்ல இஸ்மவேலை கொண்டு போனாங்கன்னு இவங்க சொல்றாங்க. அது நல்லா சொல்வாரு அப்துல் காதர் ஐயா, எல்லா தகப்பன்மார்களும் ஒருவர் தான், அவர் பரஞ்சோதி. இவர் ஆப்ரஹாம், அப்ரா, இவர் இப்ராஹிம், இப்ரா, எல்லாம் ஒண்ணுதான் பாரு. அடுத்தவர்களுக்கு செய்யலாம், பலிக்காத விஷயங்களை செய்யலாம், இதை செய்யவே முடியாதுங்க. நான் துணிச்சலா சொல்றேங்க, செய்ய முடியாது. பாருங்க, மூன்றாவது ஆளாக வருவது ஆதிசங்கரர் சொல்லுவதை இதைத்தான் பட்டினத்தார் கடைசியா எடுத்து வைக்கிறார். நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன். கொடுக்க முடியாது. லோக்கல் அனிஸ்தீஷியாவும் இல்லை, ஜெனரல் அனிஸ்தீஷியாவும் இல்லை. சரியா டாக்டர்? அனிஸ்தீஷியாவே இல்லாம, மயக்க மருந்தே இல்லாம, டைரக்டா எந்த ஆயுதமும் இல்லாம கையில வச்சு இருக்கிற சூரி கத்தி எடுத்து கண்ணை நோண்டி சாமிக்கு வச்சான் ஒரு ஆள். சாமிக்கு முடி கொடுத்து தரலாங்க, ஏன்னா அது வளர்ந்துரும். நான் கல்கட்டாக்கு போயிருந்தேங்க, காளி கோயில் கான்செப்டை பார்க்க போயிருந்தேன். வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் காளி? அங்க பலிபீடத்துல என்ன வச்சிருக்கான் தெரியுமா? பலி இப்படி ரவுண்டா ஒரு பலிபீடம் இருக்கு. அங்க அந்த பக்கம் ஆடெல்லாம் வெட்டுறாங்க, கோழி ஆடெல்லாம் வெட்டுறாங்க. இந்த பக்கம் இருக்கிற அந்த பலிபீடத்துல ஆடு வெட்டுறதுக்கு முன்னால எவன் ஒருவன் ஆட்டை வெட்டுகிறானோ அவன் நேரா வந்து தான் கழுத்தை வைக்கணும். அங்க தான் கழுத்தை வைக்கணும். என்ன கான்செப்ட் தெரியுமா? ஹே காளி மாதா, இதோ நான் இந்த பாவ உடலை, இந்த பாவ வாழ்க்கையை உனக்கு முன்னால் பலியிடுகிறேன். இனி நீ எனக்கு புது வாழ்க்கையை தந்து உன்னுடைய அருளின் பால் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக என்னை எழுப்புவாயாகன்னு சொல்லிட்டு தலையை வச்சு தன்னை எல்லாத்தையும் பலி கொடுத்துட்டு புது மனுஷனா எழுந்து போறாங்க காளி கோயில்ல, கல்கட்டால. தன்னை பலியிடுதல், தனக்கு விஷயங்களை கொடுக்கிறது, அதுவும் எப்படி? பேரன்பினால் கொடுப்பது. நான் 2-3 விஷயத்தை மட்டும் சொல்லி இடம் சாருகிறேன், 1 மணி நேரம் ஆயிட்டு இருக்கு. சிவானந்த லஹரியில 61வது ஸ்லோகம் கடவுள் பற்று, சரியா? இதை பற்றி சொல்கிறது. 63வது ஸ்லோகத்துல ஆதிசங்கரர் ஒருவரை பேசுகிறார். அவர்தான் பட்டினத்தாரால் பேசப்பட்டவர், அவர்தான் மாணிக்க வாசகரால் பேசப்பட்டவர், அவர்தான் ஆதிசங்கராலும் பேசப்படுகிறார். அவர் சொல்கிறார், வழி நடை நடந்த மிதி அடி பசுபதியின் அங்கத்திற்கு குறிகாட்டி ஆகிறது. மனசுல வாங்கி வச்சுக்கோங்க, விளக்கத்தை சொல்றேன். வாயிலிருந்து உமிழ்ந்த நீர் புறங்கள் எரித்தவனுக்கு நீராடல் ஆகிறது. ஸ்லோகம். சிறிது உண்டு சுவை கண்ட நமுது தேவனுக்கும் படையலாகிறது. பக்தி என்னதான் செய்ய மாட்டாது, அன்பு என்போர் வேடுவ நன்றி வேறு எவர் என்று கேட்கிறார் ஆதிசங்கர்.
3 விஷயத்த சொல்றார். அன்புனாலே அவன் இந்த வேடுவன் தான். வேற யாரும் அன்புங்கிற சொல்லுக்கு ஈக்குவலா உலகத்திலே யாருமே கிடையாது. எந்த தாயும் கிடையாது, எந்த தந்தையும் கிடையாது, எந்த மகனும் கிடையாது, எந்த மகளும் கிடையாது, எந்த நண்பனும் தோழனும் காதலனும் காதலியும் கிடையாது. அன்பு என்றால் ஈக்குவல் டு வேடுவன். அந்த வேடுவனின் பெயர் திண்ணப்பன். அவன் கண்ணை அப்பியதனால் கண்ணப்பன். என்ன செஞ்சான்னு சொன்னா நடுங்கி போயிடுவோம் நாம. இன்னசென்ஸ் இஸ் பிளிஸ் என்ற ஆங்கிலத்தில் நான் படித்திருக்கிறேன். குழந்தை மனதோடு இருக்கிறது இருக்கல, அன்புக்கு தெரியாதுங்க. அன்புக்கு வேற எதுவுமே தெரியாது. நான் பல இடங்கள்ல பேசியிருக்கேன். அன்புக்கு எதிர்பதம் எதுங்க? சொல்லுங்க. துவேஷமா? இல்ல. அன்புக்கு எதிர்பதம் அகேன்ஸ்ட் எது? அன்புக்கு அகேன்ஸ்ட் எது? கோபமா? துரோகமா? குரோதம். அப்பா துரோகம்ன உடனே அப்பா சொன்னது ஞாபகம் வந்துருச்சு. ना कर किसी के ज़र्फ से बढ़कर रह लो वफा कभी, ना कर किसी के ज़र्फ से बढ़कर रह लो वफा कभी, इसी बेजा तकल्लुफ से बड़ा नुकसान होता है. யாருடைய தகுதிக்கு மீறியும் அவரிடத்தில் விசுவாசமாக இருந்து விடாதே. இந்த கட்டுப்பாடற்ற பெரும் போக்கினால் உனக்கு பேரிழப்பு நேரிடும். உருது சாதாரண மொழி இல்லை. எனக்கு தெரிஞ்சு வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் தான். ஆனாலும் வாணியம்பாடி இல்லை, உருது கவிஞர்களை உருது அறிஞர்களை கூப்பிட்டு உன் உருதுல இருக்கிறதெல்லாம் எனக்கு தமிழ்ல சொல்லியான்னு சொல்ல வைங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க வந்து. கவிக்கோ வாப்பா பாரசீக கவிதைகளையும் உருது கவிதைகளையும் அப்படி சொல்வார். அவர் மஸ்னவி பேசி நாம கேட்கணும். காலம் அள்ளிட்டு போயிருச்சு அவரை. என்ன மொழிங்க, என்ன விஷயம் இது இருக்கிறது? இந்த ஸ்லோகம் இருக்கிறது சமஸ்கிருதத்தில். இந்த சமஸ்கிருத ஸ்லோகம் சொல்லுகிறது, உலகத்திலேயே அன்புனா இவன் தான், வேடுவன் தான், அதுக்கு ஏற்ற அதுக்கு மேல ஒரு அன்பு கிடையாதுறான். பாருங்க, மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு? கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டபின் என்னப்பன் என்னையும் ஆண்டு கொண்டு அருளி வண்ணப்பணித்தென்னை வா என்று வான் கருணை சுண்ண பொன்னீற்றற்கே சென்று தூதாய் சேர் தும்பி என்று கேட்கிறார். திருக்கோத்தும்பியில பாடுகிறார் மாணிக்க வாசகர். கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் என்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். எல்லோரும் இந்த கண்ணப்பனை கொண்டாடுவதற்கு என்ன காரணம்? நான் ரொம்ப குறிப்பா ஒரு 5 நிமிஷத்துல இந்த வரலாறை சொல்லிட்டு நான் இடம் சார்கிறேன். இடம் காலத்தி மலை, வேடுவன் இருக்கிற ஊர் உடுப்பூர். ஒரு பேச்சு பேசிட்டோம்னா அது அந்த தகவல் இருக்கணும்ல கையில. நிறைய பெண்கள் வந்திருக்கிறீங்க, நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறீங்க. உடுப்பூர்ப்பா திண்ணப்பனுடைய ஊர். அவருக்கு திண்ணப்பன்னு பேர் வச்சாங்க. அம்மா பேரு தவதத்தையார், அப்பா நாகன். 2 பேர். அவங்களுக்கு குழந்தை பிறந்தா திண்ணனார்னு பேர் வச்சாங்க. சரியா? அவருக்கு 2 ஃப்ரெண்டு இருந்தாங்க. ஒருத்தன் பேர் நாணன், ஒருத்தன் பேர் காடன். அந்த ஊர்ல அந்த உடுப்பூருக்கு பக்கத்துல, அந்த மலை காலத்தி மலைக்கு பக்கத்துல பொன்முகலி அப்படின்னு ஒரு ஆறு இருந்துச்சு. இது எல்லாம் சேக்கிழார் நமக்கு தருகின்ற தரவு, டேட்டா. இது நடந்தது அப்படிங்கிறதுக்கான டேட்டா. பொன்முகலி ஆறு, உடுப்பூர் ஊர், திருக்காலத்தி மலை. முடிந்தால் ராபி சேது பிள்ளை அவர்கள் கங்கை வேடனும் காலத்தி வேடனும்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். முடிஞ்சா அதை படிச்சிருங்க. ராமாயணத்திற்கு ஒரு கங்கை வேடன் குகன், பெரிய புராணத்தில் ஒரு காலத்தி வேடன் திண்ணன். 2 பேரும் அப்படி பயணம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு குகன் கூட அன்புதான், இல்லைன்னு சொல்ல முடியாது, அது வேற. இந்த அன்பெல்லாம் டெரர். பக்கத்திலேயே வர முடியாது யாரும். ஆறா அங்க இருக்கும். திண்ணப்பனை பத்தி பேசினா திண்ணப்பனுடைய ஆறா அங்க இருக்கும். கிட்ட கூட நெருங்க முடியாது திண்ணப்பனை. அவன் ஒரு வேடுவன். 16 வயசு ஆகுது அவனுக்கு.
முதலில் கன்னி வேட்டைக்கு புறப்படுறான். நீங்க அந்த பெரிய புராணத்தை படிச்சு பாருங்க. கரடி, சிங்கம், புலி எல்லாம் நடுங்கி செத்துச்சான். நடுங்கி செத்துச்சான் அவனுடைய அம்புல. கடைசியா என்ன பண்றான், ஒரு நாள் அன்னைக்கு கன்னி வேட்டை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 6 நாள் தான் இது நடந்தது. அதான் நாளாரில் அப்படின்னு சொல்வார் பட்டினத்தார். கண்ணிடந்த அப்ப வல்லேன் அல்லேன். இதுல 16 வயசு எல்லாத்தையும் அடிச்சு வீழ்த்திக்கிட்டே வந்தவன் ஒரு கொழுத்த பன்றி எடுத்தான். பன்றி எடுத்துட்டு அடிச்சிட்டான். இந்த பன்றி எடுத்துட்டு சொல்றான், இங்கேயே சுட்டு சாப்பிட்டு போவோம்டா. வேட்டைக்கு போறவங்க அங்களே சுட்டு சாப்பிடுவாங்க. அங்கனே சுட்டு சாப்பிடணும்னா தின்னப்பர் கேட்கிறார், தண்ணிக்கு எங்கடா போறது? இதோ இந்த காலத்தி மலைக்கு பின்னால பொன்முகலி யாரு இருக்கு, அந்த பக்கம் போயிடுவோம். ஆனா மலை ஏறி இறங்கணுமே, பரவாயில்லையா, குடுமிநாதரை பார்த்துட்டு போயிடுவோம். அங்க குடுமிநாதர்னு ஒரு சாமி இருக்குது, அது குலச்சாமி. சரி பார்த்துட்டு, ஒன்னல சிவன் தான், அதான் குடுமிநாதன், பார்த்துட்டு போயிடுவோம். சரின்னு ஏறுறாங்க. ஏறும்போது அந்த அன்பு அவரை பற்றி கொள்ளுதுங்க. குடுமிநாதரை பார்த்துட்டு போலான உடனே மனசுல மொட்டு மலர்ந்துருச்சு. அந்த வாசனையிலேயே ஏறார். ஏறி போய் பார்த்தா பேரன்பு வந்துருச்சு அவருக்கு. பேரன்பின் பெருவாகத்திலே அதை போய் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறார். அங்க பார்த்தா சிவகோசரியார்னு ஒருத்தர் வந்து அங்க நிறைய பூஜைலாம் பண்ணிட்டு போறார். பூ இருக்கு, அப்புறமா திருமஞ்சனம் நடந்திருக்கு, எல்லாம் பார்க்குறேன். இதெல்லாம் நாமளே செய்வோமே. அன்னிலேருந்து வீட்டுக்கு போலைங்க ஆளு. ராத்திரிலாம் காத்து இருக்கிறது, காலையில் வேட்டைக்கு போகிறது. இவர் வேட்டைக்கு போகும்போது இவர் வந்துடுவார், சிவகோசரியார் வந்துடுவார். இவர் வந்து சேருவார்ல, என்ன வேட்டைக்கு கொண்டு வந்தாரோ அந்த வேட்டைக்கான அந்த பன்றி இறைச்சியை சுட்டு, சொல்றதுக்கு பதறுது எனக்கு. முகல் யாரா அங்க இருக்குது, வேடுவன், அவருக்கு ஒன்றும் தெரியாது. சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். முகலியார்லேருந்து வாயில் எடுத்து பாறான் தண்ணி. நிறைய பூக்கள் அது இதுன்னு இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து தலையை சொருக்கி பாறான். பன்றி இறைச்சியை சுட்டு தேன் போட்டு அதை பதமாக்கி வாயில போட்டு பார்ப்பாராம். டேஸ்டா இருந்தால் மட்டும்தான் எடுத்து வைப்பார், டேஸ்டா இல்லாததை போட்டுருவார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கும் ருசி எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாக்கலையா? இங்க இருக்கு. நாக்கில் ருசி பார்த்து துப்பிருங்க பாப்போம். நாக்கில் ருசி வந்த பிறகும் எடுத்து கொடுப்பவள் தாய் மட்டும்தான், வேற யாராலையும் கொடுத்துட முடியாது. அதை ஜெயிக்கிறான். தொன்னையில எடுத்துட்டார், இலையில அதை எடுத்துட்டார். தலையில பூ, வாயில தண்ணி. நேரா வந்து சிவகோசரியார் பண்ண எல்லாத்தையும் காலால எட்டி ஒழிச்சிட்டு, என்னடா இது நான்சென்ஸ், யார் இதெல்லாம் பண்ணது? முதல்ல தலையில இருக்கிற வாயில இருக்கிற தண்ணியை முதல்ல அபிஷேகம், உமிழ்தல். அப்புறம் தலையில் இருக்கிற பூவை போட்டுட்டு இந்த கறி எடுத்து கொடுக்கறது. இதுதான் வேலையே. இவர் வேட்டைக்கு போகும்போது சிவகோசரியார் வந்து அழுவுறார். யாரா இது அபசாரம் பண்ணி வைக்கிறது? நான் பாட்டுக்கு சைவ கடவுளை அவரை பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ அசைவம் சாப்பிட வந்துட்டானே. பிடிக்கல சிவகோசரியாருக்கு. சிவகோசரியார் கம்ப்ளைண்ட் பண்றார். நான் இன்னைக்கு இந்த உண்மையை சொல்றேன், நான் இறைவன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதில்லை, பண்ணக்கூடாது. கேட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறமா நாம அவங்களுக்காக துவா செய்யணும். மறுபடியும் ஐயோ நான் இப்படி செய்ய சொல்லி நீ ஏன் இப்படி செஞ்சுட்டேன்னு அவங்ககிட்ட விட்டுறணும். நீ பார்த்துக்க, நாம செய்யவே கூடாது. சிவகோசரியார் கம்ப்ளைண்ட் பண்ற. என்ன கம்ப்ளைண்ட்? என்ன யாரோ வந்து அபச்சாரம் பண்றா, என்ன பண்றது? எனக்கு இதுல உடன்பாடு இல்லை, நீங்க பார்த்துக்கோங்க, இது சரியா இல்லை அப்படின்னு உடனே சிவன் சொன்னானாம். சேக்கிழார் இப்படி எழுதுகிறார், அவனுடைய வடிவெல்லாம் நம்மிடத்தில் கொண்ட அன்பு, அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறிவும் அறிவு, அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியன, இதை உமக்கே நாளை காட்டுவோம். அவன் வடிவு அன்பு அது நான் தான், அவன் அறிவெல்லாம் எந்துதான், அவன் செயலெல்லாம் நான் தான்.
என்னோட அவன் கலந்துருக்காங்கிறது உனக்கு நான் நாளைக்கு காட்டுறேன் வா. அடுத்த நாள் தலைவர் போறார். போய் சாமிக்கு எல்லாத்தையும் வந்து துப்பிட்டார், எல்லாம் பண்ணிட்டார். பண்ணிட்டு இப்படி பார்க்குறார், கண்ணிலேருந்து ரத்தம் வருது. ரத்தம் வருதா? கிட்ட போய் பார்த்தா ரத்தம் வருது. ஐயோ, என் காலத்தினாதனுக்கு ரத்தம் வருது, என்ன பண்றதுன்னு யோசிச்சா அவங்க அம்மா சொன்னது, அவங்க பாட்டி சொன்ன பழங்குடி சொல் ஞாபகம் வருது. ஊனுக்கு ஊன், ஊனுக்கு ஊன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். கண்ணுக்கு கண் தான், யோசிக்கவே இல்லைங்க. சூரிய எடுத்தான், கண்ணில் எடுத்தான், எடுத்து அப்பிட்டான். இதை பின்னால இருந்து சிவகோசரியார் பார்த்துட்டு இருக்கார். அவர் நெய்வேத்தியம் பண்ணாரே தவிர அவரால் கண்ணெடுத்து அப்ப முடியுமா? எடுத்து அப்பிட்டார். அது அழகா எழுதுவார். வலத்திரு கண்ணால் அங்கு அப்பிய வள்ளலார் தம் பெருமையினை பின்னும் காட்ட. எடுத்து அப்பிய வள்ளல். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவங்க எல்லாம் வள்ளல் பெருமான் சொல்றோம்ல, இந்த இந்த மன்றத்துக்கு அள்ளி கொடுக்கறவங்க. அவங்களோட பணக்காரங்க இங்க இல்லையா? அள்ளி கொடுக்கறவங்க இல்ல, வள்ளல்கள். நான் இன்னைக்கு பதிவு செஞ்சுட்டு போறேன். வலிக்க வலிக்க எவன் கிள்ளி கொடுக்கறானோ அவன் தான் வள்ளல். கொடுத்தா வலிக்கணும், அவ்வளோ கொடுக்கணும். வலிக்க வலிக்க கொடுங்க. திண்ணப்பன் வலிக்க வலிக்க கொடுத்துட்டாங்க. பின்னும் காட்ட. ஃபர்ஸ்ட் செஞ்சிருவோம், ஃபர்ஸ்டா வந்துருவோம். ஃபர்ஸ்டே வந்துட்டு இருக்க முடியுமா? ஒரு நாள் விருந்து வச்சிருவீங்க, விருந்தே வச்சுட்டு இருக்க முடியுமா? அவன் பாருங்க நின்றுடுச்சிங்க, வலி கண்ணுல இருந்து. ஏங்க எந்த அனிஸ்தீஷியாவும் இல்லாம சூரி கண் எடுத்து கண்ணுல இருந்து எடுத்துட்டான், வலக்கண்ணில் எடுத்துட்டான், எடுத்து வலது பக்கத்தில் வச்சுட்டான். இப்போ பார்க்குறாங்க கண்ணில் இருந்து தண்ணி நின்ன உடனே. ஆனால் கண் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால் பச்சில கிச்சில எல்லாம் ட்ரை பண்ணான், நிற்கலை. அப்புறமா தான் எடுத்தான். அப்புறம் எடுத்த முட்டாள் இல்லாம ட்ரை பண்றான். ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரை பண்றான், ஃபர்ஸ்ட் எய்ட்ல நிக்கல, இதை எடுத்து அப்பிட்டான். இதை எடுத்து அப்புன உடனே அவர் சும்மாவா தலைக்கறி கேட்ட ஆள் இல்ல, இன்னொரு கண்ணிலையும் ரத்தம் வடியுது. என்ன புத்தி பாருங்க, இன்ஸ்டன்ட் புத்தி. இதுவும் எடுத்துட்டோம்னா எங்க வைக்கிறதுன்னு தெரியாதுல்ல. குறி வைக்கிறாங்க, செருப்பு கால் எடுத்து அந்த கண்ணில் குறி வைக்கிறான். இங்கே தான் வைக்கணும். லிங்கத்தின் மீது கண் மீது கால் வைக்கிறான். கால் வச்சுட்டு எடுத்தான் பாருங்க, நில் கண்ணப்ப சிவன் வந்துட்டான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காரைக்கால் அம்மையரை உட்கார வைத்திருப்பான் சிவன், திண்ணப்பனை தன் தோழன் என்று பக்கத்தில் நிறுத்தி வைத்திருப்பான். திண்ணப்பன் போர் அன்பு இல்லை, அதனால் தான் அவர் சொன்னார். ஆதிசங்கரர் சொல்றார், வழி நடை நடந்த மிதி அடி பசுபதியின் அங்கத்திற்கு குறி காட்டி ஆகிறது. இப்ப புரியுது அந்த வரி? வாயிலிருந்து உமிழ்ந்த நீர் புறங்கள் எரித்தவனுக்கு நீராடலாகிறது. வாயிலிருந்து உமிழ்ந்த நீர். நான் ஒன்னு சொல்றேங்க, அன்பா இருங்க, அதுதான் வழிபாடு. நீங்க அன்பா செய்யறதுதான் வழிபாடு. 5000 ரூபாய் போடுறது, 5 லட்சம் ரூபாய் போடுறது அல்ல. முடிச்சு போட்டு வச்ச ஒத்த ரூபாயை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது அன்பானது. அன்பில் தான் இருக்கிறது பேரறம். நான் எங்க காலேஜ்ல ஒரு சைவ இலக்கியத்தை வைக்கணும்னு சொன்ன உடனே நான் பூசலார் புராணத்தை தான் வச்சிருக்கேன். எல்லாரும் வெளியில கோயில் கட்டினாங்க, பூசலார் மனசுல கட்டினார். செயற்கரிய செய்கை. அந்த புராணத்தை படிக்கின்ற பொழுது சில டீடைலிங் இருக்கு. அந்த டீடைலிங்காக தான் பெரிய புராணம் புகழ் பெற்றது. அவன் சாதாரணமா கட்டல, முதல்ல எல்லாருக்கிட்டையும் கேட்கிறார். பூசலார் கோயில் கட்டணும், காசு கொடுன்னு. அங்க இருக்கிறார் காவற்கோடன், அவர் சொல்லிட்டார் நான் கட்டுறேன். எல்லாருக்கிட்டையும் அவர் காசு வாங்கி அவர் உண்மையாவே கோயில் கட்டிட்டார் ராஜா. இவருக்கு யாரும் கொடுக்கல. வந்து உக்காந்தாங்க. நான் இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். உட்காடுறான் பூசலார். உட்காந்து முடிவு பண்ணிட்டார், யோ என்னடா வெளியில கட்டுறது, என் மனசுல கட்டுறேன்டா, யார் நிலம் கொடுக்கலன்னு பார்க்குறேன். மனசுல ப்ளூ பிரிண்ட் போடுறாருங்க, எல்லாம் போய் தேடுறாருங்க நிலத்தை. நிலம் கண்டுபிடிச்சாச்சு, நிலத்தை பத்திரம் போடுறாரு. மனசுல பத்திரம் போட்டு நிலத்தை ப்ளூ பிரிண்ட் போட்டு, இது பெருமண்டபம், இது சிறு மண்டபம், இதுதான் பிரகாரம், இதுதான் குளம், இதுதான் கர்ப்பகர், இதுதான் கொடி கம்பம்னு போடுறாருங்க மனசுல. ஸ்தபதியை கூப்பிடுற, ஸ்தபதிக்கு ஃபீஸ் கொடுக்குறாரு.
எல்லார்கிட்ட இருந்தும் காசு கொடையாளராக வாங்குகிறார். கொடையாளர்களிடம் காசு வாங்கி அதுக்கு அக்கவுண்ட் வைக்கிறார். எங்க மனசுல கட்டி முடிக்க ராஜாவும் கட்டி முடிச்சிட்டார். பெரிய புராணம் இப்படி முடிக்கிறது பூசலார் கதையை. கும்பாபிஷேகம் 2 பேரும் ஒரே நாள்ல பூஜை போட்டாங்க. ஒரே நாள்ல கும்பாபிஷேகம் அறிவிச்சிட்டாங்க. சிவன் நேரா காவல்கோடன் கனவுல வந்துட்டார். மிஸ்டர் ராஜன், ஐ எம் நாட் கோயிங் டு கம் டுமாரோ. நான் வர போறதில்ல. வை? ஐ எம் ஹேவிங் an appointment வித் பூசலார். பூசலாருடைய கும்பாபிஷேகத்துக்கு போக போறேன். உன் கும்பாபிஷேகத்துக்கு வர முடியாதுன்ட்டார். அவன் எங்க கோயில் கட்டியிருக்கான்? அவன் மனசுல கட்டியிருக்கான். அங்கதான் போறேன். சிவனே கற்கோயிலுக்கு வராமல் மனக்கோயிலுக்குத்தான் கும்பாபிஷேகத்திற்கு போனதாக பெரிய புராணம் சொல்கிறது. இவர்கள் எல்லோரும் சேர்ந்து பரிவாரங்களுடன் போய் எங்கே கோவில் எங்கே கோயில் என்றவுடன் தனக்குள் கோவிலை தாங்கிக் கொண்டு பூசலார் அப்படியே கோயிலாக உட்கார்ந்திருந்தார். அவருக்கு முன்னால் சாஷ்டாங்கமாக பரிவாரங்களுடன் வணங்கி அவருக்குள்ளே இருக்கின்ற கோவிலுக்கு ராஜனும் சேர்ந்து கும்பாபிஷேகம் எடுத்தான் என்று அந்த புராணம் முடிகிறது. என்றால் இது எல்லாம் நம்முடைய மனதை கழுவுகின்ற, மனதை மேன்மைப்படுத்துகின்ற, அன்பென்ற நோக்கிலே கடவுளோடு ஒன்று கலக்கின்ற எல்லாமே ஒரு புறம் இருக்க. பாருங்கங்க, சாப்பாடு கொடுத்துடலாம் சாமிக்கு, தண்ணி கொடுத்துடலாம் சாமிக்கு. ஆனா சாமி கிட்ட போய் அவன் கால் வச்சான்ல, அப்போ சாமியும் இவன் ஒன்னாயிட்டான்ல. அந்த ஈடுபாடு, தன்னைத்தானே முழுமையாக இறைவனிடத்தில் கரைத்தல் என்பது நான் அறிய எல்லாம் இன்டலெக்ட் தாங்க, எல்லாம் ஹீரோயிசம் தான். தொண்டருக்கு என்று தொண்டர்தான் இறைவனை விட பெரியவர் என்று சொல்லக்கூடிய இறைவன் வந்து தொண்டருக்குள் இருந்து இயக்குகின்ற, நமக்குள் எல்லாம் சிவன் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான் என்பதனை நமக்கு உணர்த்துகின்ற இந்த புராணமே பெரிய புராணம். இந்த புராணத்தை பேசுகின்ற வாய்ப்பை அளித்த வாணியம்பாடி தமிழ் முத்தமிழ் மன்றத்திற்கு என்னுடைய மன மொழி மெய்களால் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சுவைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.